அதே நேரத்தில் ராஜமகன் தான் நினைக்கிறான், அடடே நம்ம தந்தையெல்லாம் சிவகுமாரில் எத்தனை பேர் இருந்தார்கள், பொன்னாண்டவரை அழைக்கிறதுக்காக ஒருத்தர் கூட வரலன்ட்டார்கள். நம்ம என்ன சொன்னோம், தந்தையே நான் பொன்னாண்டவரை அழைத்து போய் நான் பெருமையா சொன்னேன்னா இந்த குருதை போக மாட்டேங்குது அப்படின்ட்டு ராஜமகன் எடுத்து அழுகிறார். ஐயா அடித்து நல்லோ உரையில் கிறிஸ்துவ மகாராஜன் பொன்னாண்டவரை அழைக்கிறவர் என்று பெருமையா சொன்னமே, பொன்னாண்டவரை அழைத்துட்டு போவாட்டி நாட்டு மக்கள் என்ன சொல்வார்கள், கண்ணி நகப்பார்கள், அம்மா நாட்டு ஏசுவார்களே, அண்ணு பிறந்தவங்களை நின்றவங்கள ஏசணும். ராஜமகன் அழைத்து கொண்டிருந்தான். அந்த எல்லைகளை இண்டா முத கேட்டார். வரலாற்று நகரத்தில் அருக்காடி நல்லவங்காய் மன்னர் வருவதை கனவாக கண்டு பெரியாண்டவரை அழைத்துக் கொண்டு வந்து மன்னரை அழைத்து வா என்று சொன்னார். பொன்னாண்டவர் ராஜமகனை தேடி வரும்போது மாங்கார் மன்னரே என்று கை முடித்துக் கொடுக்கிறார் சிறுசோழ மன்னனை பொன்னான். அப்பாவை கேட்டாலே யாருங்கன்னு, நான் வரலாற்றை ஆள வேண்டிய பொன்னாண்டவர் என்று சொன்னார். ராஜமகன் என்ன நினைத்தார், உலகத்தை ஆள வேண்டிய ராஜாவுடைய மகன் நம்ம, இவன் சர்வ சாதாரண ஒரு குடியானவே நம்மளை கைமுடித்து கொடுக்கிறானே, இவனை கும்பிட வாங்கணும் அப்படின்னு வஞ்சனை செய்து, பொன்னாண்டவரே உங்க நாட்டுக்கு நான் வரணும்னா வா குதிரை பந்தயம் வைக்கலாம்னு கூப்பிட்டார். அண்ணன் பெரியாண்டவர், ஐயா நீங்க சீமையாளக்கூடிய மன்னர்கள், நான் சர்வ சாதாரண ஒரு குடியானவன், உன்னோடு சரியத்து பந்தயத்துக்கு குதிரை விரட்ட தகுதி இல்லை என்று சொன்னார். கேட்பானா, பந்தயத்துக்கு வந்தால் வருவேன், இல்லை என்றால் உங்க வரலாற்றுக்கு நான் வர முடியாதுன்னு தகராறு பண்றார் ராஜன். என்ன பந்தயம், போக வேண்டிய வழியிலே ஒரு எள்ளப்படி கல்லு வைப்போம், யாருடைய குதிரை முன்னே போகிறதோ செய்சவங்க குதிரை மேலையும் தோல்வையானவர்கள் நடந்து போகணும்னு பந்தயம் வச்சு 2 பேரும் குதிரை சவாரி செய்கிறார்கள். திருச்சூர் பண்ணா போகும் வழியில் சந்தன மரம் ஒரு பொய்கை இருக்கிறது, யார் சொல்லுவோமோ அவர்களே வெற்றி. பொன்னாண்டவர் குதிரை எப்படி என்று மன்னன் மகனுக்கு தெரியாது. தேவர்கள் எப்படி குதிரை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, மேகம் போல் குதிரை, மின்னல் போல் சவுக்கு, ஆளலை மூக்கிலிருந்து கீழே விழுவதற்குள்ளாக 600 காதவழி செல்லும். அந்த குதிரையோட அருமை அவனுக்கு தெரியுமா? பொன்னாண்டவர் அந்த குதிரையிலே அமர்ந்து கதகத்தை மேலே கால் நீட்டி தாடி போது பார்க்க முன்னே கடகை கண்ணா முளைச்சு அப்படி செமட்டினார். சொன்ன அடையாளத்துக்கு வந்துட்டார். ராஜமகன் எப்படி வர்றான்? ராஜமகன் அந்த குருதை நடக்க முடியாத குருதை எப்படி வருது, அதுக்கு செத்த நேரம் தம்பி இறகு தம்பி முடிக்கணு துறங்காட்டியும் பொன்னாடு குறை சொன்ன அடையாளத்தை போயிருக்கு. 2வது முள்ள வந்தார் ராஜமகன். நான் தோத்துட்டேங்க, நானே குருதோட கீழே இறங்கிறேங்க. வேண்டாங்க, அதாவது ஒரு காலத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, என்னங்க? ஏன் நான் ஜெயிச்சுட்டேன், நீ ஏன் தோத்துட்டேங்கிறது காரணம் என்னமோ சொன்னீங்க, நானே மறந்துட்டேன். சாமி, அதாவது என் பேரை என் குருதை பேரை நீங்க வாங்கிக்கிட்டீங்க. நம்ம யாரெல்லாம் உண்மையில தான் என்னக்கு மன்னா, அதுக்கு என்ன விவரம் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. ஒரு காலத்துல எங்க பாட்டனார் அனாதையாக வர நேரத்தில் உங்க பாட்டனார் அமர்ந்த முடிய எங்க பாட்டன் கொடுக்க 5 கிராமத்தை இனாமா கொடுத்தாராம். அதனால உங்க நிழல்ல தான் இருக்கு, நீங்க தோல்வி அடைந்த நினைக்க வேண்டாம்.
நீ குதிரை நபருக்கு போலாம். சரி புறப்படுங்க போலாம். ராஜனே தங்களை வீழ்த்தி வேலத்தி பொன் ஆண்டா. அங்கே தாண்டி வந்த ஓடி வர தம்பி தங்கர் முன்னோடி அவனுக்கு என்ன என்ன உபகாரம் செய்ய வேண்டுமோ அனைத்தும் செய்தார். வராது என்றபடியே வாங்க அருக்காடி தங்க அழைத்து அங்க மன்னா அங்க வா. வாங்க போலாம். அதாவது புறப்படுவது தான். இவங்கெல்லாம் யாருங்க? இவன் தான் என் தம்பி. சரி பக்கத்துல இருக்கவர் இது வையமலை. இவர் என் அத்தை மகன். சரிங்க. என் அருக்காடி தங்கை. இதுதான் என் நம்ம நாடு. சரி சற்று பொறுப்பு வர்றேன். உறவில் போயிட்டு மதிய சாப்பாடுக்கெல்லாம் வந்துருங்க போங்க. தங்கச்சி இடத்துல சொல்லிவிட்டு அம்மா தம்பி இடத்துல அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம் அப்படி என்று மன்னா போகலாமா? புறப்படுங்க. நேராவது அண்ணே உறவுட தேடி எல்லாம் தேடி எங்கே வழி நடந்தார் வழி நடந்தார். அங்கே நடக்கிற பரதாரி பரதாரி தாரிಯಲ್ಲಿ பரமேலோ பரமேலோ. நாச்சாரம்மன் கோயில் வந்தார்கள். குதிரையை நிறுத்தினார் ராஜமகன். ராஜமகன் என்ன குருதா பந்தயத்துக்கு கூப்பிட்டோம். பொண்ணு கூட ஜெயிச்சிருச்சு. நம்ம குருதை தோத்து போச்சு. இப்ப நாச்சாரம்மன் கழுக்கமா கீழே விழுந்து கிடக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? தன்னுடைய பொண்ணு ஊர்வலம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குருதையோட கீழே இறங்கி இந்த கழுக்கமத்தை தூக்கினா சரியா போச்சு, கும்பிடுது சரியா போச்சுன்னு மனசில் நினைச்சு ராஜமகன் பொன்னாண்டவர் அழைத்து, பொன்னாண்டவரே என்ன மன்னா அதான் நாச்சாரம்மன் கழுக்கம்மை வந்து வெகு நாள் ஆகிறது. எடுத்து நிப்பாடுங்க, அரண்மனைக்கு போகலாம். அதாவது மன்னர்கள் அழைத்து வர சொன்னார் என்று சொன்னீர்கள். இந்த 60 அடி கல்கம்பத்தை எடுத்து நிறுத்த இங்க ஆட்களே இல்லையா? இல்லங்க, ஆளு என்ன சொல்லி உலகத்துல தருமை பொண்ணு சொல்லியிருக்காங்க. எடுத்து நிப்பா உனக்கு எனக்கு புண்ணியம் தானுங்க. சந்தோஷம். பொன்னாண்டவர் என்ன நினைத்தார்? கிருஷ்ணா தர்மமே ஜெயம் என்று வந்தேன். அவர் மனசுல என்ன நினைச்சிருக்காரோ எனக்கு தெரியாது. நீதி வேந்தன் என்ற உண்மையானால் என் பெருவர்கள் தான் இந்த 60 அடி கம்பத்தில் வைக்க போகிறேன். தன்னலைக்க வேணும் என்று ஐயா வாயவரே அம்மனாதி நன்றி. பிளவை கொண்ட அந்த பெருவர்கள் அப்படி முதிச்சார். தன்னலைக்க நிக்கிறதா 60 அடி கல்கம்பம் பார்த்த ராஜமகனுக்கு அவங்க அப்பா நானா அவன் இந்த ஓடு போடுற சமயம் அப்பனோட கையெடுக்க மாட்டாங்க. நம்ம என்னன்னு சொன்னோம்? பொன்னாண்ட குது விட்டு கீழே இறங்கி கல்கம்பத்தை தூக்கம் நம்ம சொன்னோம். குறைமேல முணு நாரு தன்னலைக்கு வந்துருச்சு. இவரை கும்பிட வைக்க நம்மளால முடியாது. தந்தையில போய் சொல்லி போடணும். பொறுமையா இருக்க நம்ம தந்தைகளை சொல்றேன். ஓஹோ அலங்காரம் ஆமா, நான் உன் நாளைக்கு ஒரு வெத்த நாள வீடு அலங்காரிச்சேன். நான் இந்த கல்கம்பத்துக்கிட்ட இருக்கேன். என்னங்க அழைக்கும் போது வருகிறேன். பறக்க பறக்க ஓடுகின்றார். எப்பா அப்பா அப்பா மகனே அப்பாச்சு கழுவுலப்பா பொன்னாண்ட வேலைக்கு போலான்னு போனேன்னா போன உடனே வெளிநாட்டுக்கு போன உடனே பட்டு பட்டுன்னு குருவிக்கு போச்சு. குருதாரம் ஏறி போனேன். மலைநாட்டுக்கும் ஒரேவருக்கு ஒரு எல்லைக்கில் இண்டாம் போத அந்த இடத்துக்கு முன்ன குருதா போகல. வடநாட்டுல அதாவது தங்காயி சொப்பனோட சொல்லி அந்த சங்கர அறவோட சிலம்போட படை போறதுனாரு படம் அதிர்ச்சி கண்டு போகல. போன தங்காய் சொப்பனம் கண்டு அந்த பொண்ணு டக்கு டக்குன்னு வந்தார். என்னை கண்டு கும்பிடல, போட்ட முதியை கழுத்துல எப்படி நாசனை வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். நீ போய் எடு ஓய்வு. பொண்ணாரு அங்க இருக்கிறார். போங்க மந்திரி இளவரசர் போன தகுந்த மரியாதை கொடுக்கலையா? அதனால ஆணைக்கெல்லாம் போதை வச்சு கட்டி தும்புத்தாங்க கொடுத்துருக்கேன். இது கடவையில அடிச்சுக்கிட்டு வந்தது. பொண்ணா போட்ட விழுமத்து மேல நின்று பொன்னாண்டவரை அழைத்து, ஐயா தருமனந்தா எங்க ஆனா மதம் புரிஞ்சு வருகிறது. முடிஞ்சா ஆன மதத்தை அடக்குங்க, எல்லாம் அடங்கி போங்க. பார்த்தார் பொன்னாண்டவர். யானை மதம் கொண்டு வந்தா ஒரு மரம் மட்டையை முடிச்சுட்டு வரும். சிங்கத்துக்கு சிங்க கத்தி வச்சு கட்டி இருக்கு. கையில உருக்கு உலக்க இருக்கு. மன்னா ஆனமரத்தை அடக்கலன்னா அடங்கி போயிடணும். நீங்க போகலாம். பெரியாண்டவர் கிருஷ்ணா என்னவென்றே புரியவில்லை. அதாவது நான் எந்த ஒரு பழியை ஏற்றுக்கொள்வது இல்லை. இருந்த போதும் இவர்கள்
நான் ஐவெள்ளை கொண்டு யானை மேல கை வைப்பேன், அது இறந்தா என் மீது குறையில்லை, மாயவன நினைத்தது. ஆனா ஒரு சின்ன விவரம். என்ன விவரம்? என் தாய் தாமரை தகப்பனார் குந்தனையான் எனக்கு வரவாங்க நாளையில நல்லார் நல்லார் நீரார் நெருப்பார் பாலார் நெய்யார் 12 காதவெளியில் தாண்டி 9ஆன பலன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப நீங்க வந்தது ஒரு யானை வருது. ஆமா, இன்னும் 8 ஆனே சேர்ந்து வந்தா ஐயா என் சமத்தே பார்க்கலாமே, 9 யானை வந்தா ஒரு நாள் எங்க சண்டை செய்வேன். ஆனா இப்ப இந்த பூனைக்குட்டி மேல எனக்கு பொசுக்குன்னு தெரியுது. பாருங்க, அதாவது எங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆணைக்குட்டி தான். அத முடிஞ்சா அடக்குங்கள் அடங்கி போங்க. மாய பெருமாளை மனதில் நினைத்து என் மீது குறையில்லை. அன்னை மண்டி இட்டு தான வந்து அப்படி கைய வச்சாரு. ஆனை ஒரே அடியில செத்து போச்சு. மஞ்ச வீட்டை தள்ளி மறு வீட்டை தள்ளி திண்டுக்கல் வீட்டை திருக்கணு தள்ளி லட்சுமி செத்து போச்சு. அடிச்சிருச்சு அப்ப எடுத்த பொண்ணு நீ எல்லாம் ஒரு ஆசை செத்து போச்சியா? எல்லாரும் செத்து போச்சு. நம்ம ஆணையை அடிச்சு கொண்டு ஆணை அடிச்சானா? ஆமா, ஆணையை அடிச்சது நம்ம கோட்டைக்கு வந்தா என்ன நடக்கும்? அவ்வளவுதான். அதாவது 8 தலை வாசலை தட்டுருவா சாத்து சாத்திட்டாங்க. 8 தலை வாசலை திறந்து வை. அத முடியாதுங்க. அதாவது நாம சிம்மாசனத்திலே அமர்ந்து வைப்போம். அவன் கோட்டை அந்த கிட்டி தலைவாசல வந்து தலை குளிஞ்சு வருவான். வீட்டுக்கு மரியாதை சரியாகும். அதே மாதிரி சொல்லுங்க வச்சாங்க சின்ன கதவை. சிம்மாசனத்துக்கு வர சொல்லுங்க. சீனிவாசன் இல்ல சிம்மாசனத்துக்கு. ஐயா பொண்ணாண்டவர நீங்க ஆணை அடிச்சு கொண்டா பரவாயில்ல. எங்க மகாராஷ்டிரா எல்லாம் மேல இருக்காங்க. மேல போயிட்டாங்களா? சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. சரி, எங்களோட அரண்மனைக்கு வாங்க. வாங்க வாங்க, ஆணை போன போறாள் அரண்மனைக்கு வாங்க. தெரியாதவர் அரண்மனையை சுத்தி சுத்தி 3 தடவை வந்தது புறவி. எதுக்காக? பாதை இல்லையே. என்ன ஆச்சரியமா இருக்கு. சரி, சாவுக்க கையில எடுத்து அடிக்கலாம்னு ஏற்பாடு செய்யல. அப்ப எட்டு சுத்த என்ன மாறியை பாராமல் தாண்டி மன்னர்களுக்கு உயர ஆட்ட குதிரைகள் என்று இருக்கார் பொன்னாண்டவர். மந்திரி பிரதானிகளே, பொன்னாண்டவர் ஓடி இருப்பார். பாருங்கள் பாருங்கள், சீக்கிரமாக பாருங்கள். என்ன நீங்க இருந்தால் வஞ்சனக்காரர். கிளை சரியான செலவு செஞ்சு போச்சீங்க சிம்மாசனத்துக்கிட்ட. சிலையா? எங்க? ஏங்க அங்க பாருங்க, பொன்னாண்டவர் அப்படியே நின்று இருக்காரு. ஆமா, திரும்பி நீங்க திரும்பி பார்த்தாரு. பொன்னாண்டவர் இருப்பதே ஆட்ட குதிரையில ஆடிக்கிட்டு இருக்காரு. அதான் பாருங்க, நாளைக்கு வீரப்பூர் போனா கூட ஆட்ட குதிரையில போய்கிட்டு இருக்காரு. அவர் அன்று ஆடியதுதான். ஆட்ட குதிரையில ஆடியதை பார்த்து மந்திரி பிரதானிகளே, ஒன்று சொல்வதை நன்றாக கேளுங்க. அவங்க பேசுறதை கேட்காதீங்க. நம்ம பேச இது வந்து அவசரத்துல பிறந்தது, அப்படித்தான் கஷ்டம். அதனால என்ன செய்றீங்க? 3 தவறு செய்திருக்கிறார் இந்த பொன்னாண்டவர். முதலாவதாக நம்ம இளவரசர் போன போது தகுந்த மரியாதை செய்யாத முதல் தவறு. 2வது உட்கார்ந்து குரங்க. ஆமா, 2வது முறையாக ஆனமரத்தை அடக்க சொன்ன அடிச்சு கொண்டிருக்கிறார். 2வது தவறு. 3வது சிம்மாசனத்துக்கு வர சொன்னோம், கோட்டையை தாண்டி இருக்கிறார். 3வது தவறு. இந்த 3 தவறுக்கும் சுண்ணாம்பு கோட்டையில 3.25 நாளைக்கு வெயிக்காவல் இருக்க வேண்டிய வெயிக்காவல் வச்சுக்குவாங்க. பொன்னசாமி ஆணை அடிச்சு கொண்டவன் நம்ம பார்த்து பேசணும். அதாவது சொல்பா, நீங்க 3 தவறு செஞ்சுட்டீங்க. நானா? ஆமா. என்ன குற்றம் செய்தேன்? முதல்ல எங்க மகாராஷ்டிராவுக்கு நீங்க சரியா முறையாக கொடுக்கல. ஆணைய 2 அடி அடிச்சுதான் பரவாயில்ல, 1 அடி அடிச்சு கொண்டு இருக்கீங்க. சரி, அதாவது ஒரு வீட்டுக்கு போனோம்னா வழியில் இருந்தா போகணும், இல்லாட்டி பேசாம வீட்டுக்கு போகணும். நீங்க எங்க மன்னரோட உத்தரவிடாம கோட்டை தாண்டி இருக்கீங்க. சரி, இந்த 3 தவறுக்கு 3.25 நாளைக்கு போங்க. மன்னர் அதாவதுப்பா, நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ராஜமகனை கண்டு நான் முடிவெடுக்கல, ஏறின குதிரை விட்டு இறங்கல, ஒரு குற்றம். 2வது என்ன சொல்ல,
ஆணைய நான் அடிக்கலன்னா அதை என்ன அடிச்சு ஒரே கொடுத்து அடியில சொல்லலாமா? ஒரு 3 அடியாவது அடிக்கிறது இல்ல? இப்ப நீங்க காவலர்கள் ஆ. அவங்க சொல்றதான் நீங்க கேட்கணும். ஆமாங்க. நான் போறேன் போ. சரி போங்க. பொன்னாண்டவர் என்ன நினைத்தார்? அம்மா அருக்காணி தங்கனே, நான் பேசாம வடநாட்டுல இருந்தேன், நீதானம்மா அந்த ஒரு போய் சொன்ன. இவங்க என்ன நினைச்சாங்கன்னே தெரியலையே. உங்க மேல குரல்லப்பா. என் சோதரியால வந்த சூதை இதை சொல்லிட மனதை சகிக்காது. சோதரியால வந்த சூதை இதை சொல்லிட மனம் சகிக்காது. என் தங்கை சோதரியால வந்த சூதை இதை சொல்லிட மனதை சகிக்காது. சோதரியால வந்த சூதை இதை சொல்லிட மனம் சகிக்காது. யார சொல்லி எந்த குறை இல்லப்பா. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். பொன்னாண்டவர் வெய்க்காமல் போகல, தங்கச்சி நினைச்சு வெய்யலுக்கு போலான்னு பயணப்பட்டார். பாடுங்கண்ணே, பாடுங்க. வேலை வேலை செய்யற வரைக்கும் பாடுங்க. ஆமா, வடநாட்டு மாநகரத்திலே நல்லவண்ணும் நாளை படிக்க முடியாதப்பா. பெரியாண்டவரை ஒரையூர் மாநகரம் போக சொல்லிவிட்டு அண்ணன் வந்து விடுவார் என்று வழிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அண்ணன் வரவே இல்லை. ஆண்டவா, என்ன சோதனையாக இருக்காது. பிறந்த நாள் ஒழிய ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்த காலமே கிடையாது. என் அண்ணன் போய் இன்னும் காணவில்லையே. தாய்மார்களே, இங்கு வாருங்களம்மா, எனக்கு நெத்தடி வார போய் இருக்கிறது, கொஞ்ச நேரம் தாராட்டி விடுங்களம்மா. ஆரி ஆரி ஆராரோ கண்ணே ஆரி ஆரி ஆராரோ கானகத்தே பண்டுரங்கு தாராட்டி தூங்க வைத்தார்கள். அம்மா, தாய்மார்களே, தோல்மார்களே, அனைவரும் இங்கு வந்து இருக்கிறீர்கள். அம்மா, ஐயோ என்ன செய்வேன்? ஏ அம்மா, என்ன செய்வேன்? ஏ அம்மா, என்ன செய்வேன்? எனக்கு இந்த விதி. ஏ அம்மா, வந்துட்டு. ஏ அம்மா, என்ன செய்வேன்? இங்கு வாருங்கள் அம்மா. அம்மா ஏ அம்மா, வருமே பங்கியலா வாங்கியலா வார்த்தை சொல்ல கேளும் அம்மா. ஏழு அம்மா ஏ அம்மா, நான் தானா பொங்கூரந்தான். பொன்கோரந்த என்ன போல் நாட்டிலே பொன்னில்லையோ. பொன்னில்லையோ ஏ அம்மா, ஒரு விதான பொங்கூரந்தான். பொன்கோரந்த என்ன போ உலகத்தில் பொன்னில்லையோ. பொன்னில்லையோ இன்னைக்கு நான் பொண்ணா பிறந்து பிறந்திருந்து என்னோட பிறந்தவே வாசலிலே. வாசலிலே ஏ அம்மா, நான் பிறப்பிறந்தோ பாவியான ஆவியான வடநாடு பொன்னஞ்சோமல் கட்டலிலே. கட்டலிலே ஏ அம்மா, பூ போட்ட மெத்தையிலே மெத்தையிலே புடனி கணக்கு கணக்கிருந்த இன்னைக்கு நான் பொண்ணாதல சாஞ்சா. கலசாந்தா
பொன்னராயிட்டு உண்டு ரைட்டு உண்டு அம்மா புதுக்காந்தம் பக்கம் உண்டு பக்கம் உண்டு அண்ணே உடையூர் போன பின்பு போன வென்று எனக்கு பொன்னராயிட்டும் இல்லை ரைட்டோ இல்லை அம்மா புதுக்காந்தம் பக்கம் இல்லை பக்கமில்லை பாவி நான் புலம்பி தவிங்க நானு நபிக்கலானே அம்மா தங்க சோமல் கட்டலிலே கட்டலிலே அம்மா தலம் பூமி தையிலே தையிலே நான் கும்புறந்தோ நல்ல ரங்கம் நல்ல ரங்கா நான் தலைய வாலிக்கிறேன் பலிக்கிறென்ன அம்மா நான் தங்கமவோ தலசாண்டா அலசாண்டா குழந்தோ தருமரனே உள்ள மட்டும் உள்ள மட்டா எனக்கு தங்கராயிட்டு உண்டு ரைட்டு உண்டு அம்மா தனிக்காந்த பக்கம் உண்டு பக்கா உண்டு அண்ணே உடையூர் போன பின்பு போன பின்பு பாவி நான் தலைய வாலிக்கிறேன் பலிக்கிறென்ன நான் தங்க மகோதர சாண்டா அலசாண்டா எனக்கு தங்கராயிட்டும் இல்லை ரைட்டோ இல்லை அம்மா தனிக்காந்த பக்கம் இல்லை இல்லை ஐயோ நான் தவிச்சு கூடம்பான புலம்பலான வளநாடு பொங்கும் கிளிக்கூடம்மா கிளிக்கூடம்மா ஏ வருமே தாதிகளா ஆதிகளா நகே போகுமே மாடியோ ஏமாடியோ அங்கே போலீஸுக்காரருக்கும் காரருக்கு அம்மா பொன்னந்துரை அண்ணருக்கு அண்ணனுக்கு பொம்புறந்தோ நல்ல ரங்கா நல்ல ரங்கா வளநாடு நான் பொங்கி வெளியே வந்தா வந்தா அம்மா பொன்னாமே நீர்வாடியும் நீர்வாடியோ எனக்கு பொன்னாமே நீர் உடைக்கும் நீர்துடைக்க பிறந்த பொன்னரண்ணே உள்ள மட்டும் உள்ள மட்டா ரெண்டு புதுக்காந்தம் பக்கு வரும் பக்கவரா அங்கே முறையூர் போன பின்பு போன பின்பு ஐயோ நான் பொங்கி வெளியே வந்தா வெளியே வந்தா எனக்கு பொன்னாமே நீர் வழியும் நீர்வாடியோ நகே பொன்னாமே நீர் உடைக்கும் நீர்துடைக்க வளநாடு புதுக்காந்தம் பட்டும் இல்லை பட்டா இல்லை ஐயோ நான் பொறப்பு நானிலந்தே நானிலந்து வளநாடு ஆக்குங்கிளி கூடம்மா கிளிக்கூடம்மா ஏமாலன் போகும் ஏமாடி ஏமாடி நன்னே ஆபீஸுக்காரருக்கும் காரருக்கு ஏம்மா அண்ணந்துர பொண்ணருக்கு பொன்னருக்கு நான் கும்புறந்தோ நல்ல வந்தோம் நல்ல ரங்கா நகினாகி வெளியே வந்தா வெளியே வந்தா ஏம்மா அங்கவே நீர் வழியும் நீர்வாடியோ நகி அங்கவே நீர் துடைக்கும் நீர்துடைக்க ஏம்மா அடுத்த முள்ள பட்டு வரும் பக்கவரா அண்ணே உடையூர் போன பின்பு போன பின்பு எனக்கு அந்த பலனில்லை பலனில்லையே ஏமாறும் பாவி சண்டாளிக்கு கண்டாலிக்கு நன்னே போக விட்டே ஏ அம்மா பார்த்திருந்தே அம்மா பார்த்திருந்தோ ஐயோ புலகடியோ நான் நல்லவங்க ஆயிட்டே அம்மா போய்விட்டே அம்மா பார்த்திருந்தோ ஐயோ பார்த்திருந்தோ அம்மா போய்வியோ அம்மா நான் அல்லவ சாதிமார்களே அம்மா எனது அத்துவில் மைத்தது அண்ணன் சிம்மாசனம் அருகாமல் இருப்பார் சரி நான் அழைத்ததாக அதை சீக்கிரம் அழைத்து வாருங்கள் ஆகட்டுமா சரி என்று அத்தை மகன் இருக்க வேண்டிய இடநாளி சென்று ஐயா அத்தா அம்மா தாய்மார்களா என்னை காரணம் அருக்காணி உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார்கள் தங்கமே இத வரைக்கும்
பெரியண்டவருக்கு என்ன கண்டா பெரியண்டவர் சொல்ற பழக்கம் என்கிட்ட சொன்ன காரணம் அது எங்களுக்கு தெரியாது. அங்க வந்து போக கேட்டோம். வருகிறேன். அதே அத்தமுள்ள அத்தா அம்மே செய்ய பெருமாள் தங்கையே இருக்கிறீரா இருக்கிறீரா அடிக்கிறார் அத்தா மகள் அத்தா மகள். வணக்க வணக்க பங்கரில் வந்து பார்த்தார். தங்கமே ஐயா அண்ணரங்க அண்ணரங்க களை வாங்கி போய்விட்டது. அண்ணனா காணவில்லை. அண்ணன் காணா என்ன அழுது கொண்டிருக்கிறாய்? என்ன நடந்தது? அண்ணன் போன இடத்தை சொல்லலாம் என்றால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. என்ன வாரத்துக்கு என்ன வார்த்தை தங்கை சொல்கிறாய்? சின்னாடோட பேரை கேட்டால் காகம் மறக்காது, கருங்குடி நாடாது, கலந்து வச்ச பல காவுடை திண்டாது, வல்லா சமூக வரலாற்று காரணமார்கள். அப்படி இந்த நாட்டில் அதிகாரம் ஆழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பயங்கர வார்த்தை கூடாது. என்ன சொல்லு சொல்லு. அத்தா, நேத்தேஸ்வரன் நமது வடநாட்டை நோக்கி வந்திருந்தாரே சிவசோழ ராஜமகன் சிறுசோழ மகாராஜா, அவர் அண்ணனை கௌதமாக அழைத்து சென்று ஐயோ ஐயா அண்ணனை வேகாதவை வெய்யக்காவல் போட்டு விட்டார்கள் ஐயா. அதாவது மேசி அதாவது ராஜர்கள் தொண்ணூறு ராஜர்களும் தந்திரமாக கூட்டி போய் அண்ணனை வெய்யக்கா வச்சுட்டார்களாம். நான் ஒரு நொடிக்குள்ள அண்ணன் அழைத்து வருகிறேன். நீ அழுவாம வீட்டுக்கு போமா. அத்தபுலத்த அம்மன் பெருமாள் போய் சிந்துங்க என்னமாரு பறக்க பறக்க அத்த மகன் ஒரே ஒரு கோட்டையை தேடி வந்து கொண்டிருந்தார். நடுங்கிச்சு. அப்ப காவலர்களை விட்டு பொன்னாண்டவர் இடத்துக்கு வந்து ஐயா நீங்க வெயிற்காவல் இருக்க வேணாம், ஆத்தாரம்மன் கோயில் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க வச்சதே சட்டம். ஆமா, நாங்க ஒண்ணு சொல்லக்கூடாது. இங்க வா. என்னங்க வந்ததையே ஆடையை விட்டு அடிக்க சொன்னீங்க. இப்ப வெய்காவல் வர சொன்னீங்க. இப்ப போக சொல்றீங்க. சரி பரவாயில்ல. நாங்க வச்சா குடிஞ்சு சிறக்கா முட்டை ரொம்ப நல்லா தெரியுது உங்களுக்கு. அப்ப நாச்சாரம்மன் கோவில் வந்து பொன்னாண்டவர் பார்க்க நேரம் அத்தை மகன் படையெடுத்து வருகிறார். கிடுகிடுவென்று பூமி எடுக்கிறது. காலவழி வருகையிலே வருகையிலே கையாட்டி வரவழைத்தார் தருவருந்தார். காலவழி வருகையிலே பேசாம இருந்தா குறையூர்மா நகரமே இருக்காது. கால வழி வர நேரம் ஐயா எனக்கு எந்த குறையும் இல்ல, பொறுமையா வந்து வர சொன்னார். அதை பார்த்து அத்தன் பார்த்து விட்டு பெரிய அருகில் வந்து கும்பிட்டு காய் விழுந்து அத்தாவே என்ன இத தொண்ணூறு ராஜர்களும் உன்னை தந்திரமா கூட்டிட்டு போய் வெய்யக்காவன் வைத்தானம் இல்ல உன் கூட வந்த மந்திரங்களை எடுத்து வெட்டாம எதுக்கு விட்டாய்? ஏன் காரணம்? என்ன நடந்தது பாருங்க. பெரியோர்கள் ஒரு வார்த்தையை சிறியவங்களை சொன்னா பொறுத்து போறதுல எந்த குறை இல்லை. சரி, ராஜர்கள் சர்வசாதாரணப்பட்டவங்க அல்ல. அதாவது அவங்க பெரியவங்க. பொறுமை என்பது கடலின் பெரியது. கோபப்பட்டதை கொஞ்ச நாளையில ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, பொறுமைக்கு செய்யும். அவன் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். நான் எனக்கு கோபம் அல்ல, நீங்கள் அமைதியா உட்காருங்க. சரி அத்தாவே அமர்ந்துகிட்டார். அத்தை மேலே அமர வைத்தார் பெரியாண்டவர். இரண்டாவது முறையாக வடநாட்டு மாநகரத்திலே நல்லவங்க ஆண்டவா என்ன சோதனையாக இருக்கிறது. என் அத்தவில்லை வைத்துணர் என்றால் சாதாரணப்பட்டவரா? பொட்டிக்கு வன்னியில் போர்க்களத்தில் இறங்கிவிட்டால் பீமரை போல் சண்டு செய்பவரே. அப்பேற்பட்ட அத்த மகன் போய் கூட பெரியாண்டவரை அழைத்து வரவில்லையே ஆண்டவா. அண்ணா மகமுடியானது மகனம்பு மேனி அண்ணா பெரியண்ணா
எப்படி எருமை பெருமையாக வளர்த்தார்கள் தெரியுமாண்ணா? தண்ணி பட்டா கொப்பளிக்கும் தங்கத்திரு மேனியப்பா, எவரையண்ணா, அண்ணா, அண்ணண்ணா, ஐயோ, தருவதா கொப்பளிக்கும் தங்கத்திரு மேனியோ, எதருவண்ணா, அண்ணா, அண்ணண்ணா, அண்ணானே பூப்பட்டா கொப்பளிக்கும் பொண்ணு தெரு மேனியண்ணா, எவரையண்ணா,